வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். இது உங்கள் ஜேஆர்பி. எண் கணிதத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உயிர் எண் 1, உடல் எண் 3. ஸோ உயிர் எண் ஒன்னா இருந்து உடல் எண் 3 இருந்தா அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும்? இது சொல்றதுக்கு முன்னால ஒரு விஷயம் சொல்லிக்க ஆசைப்படுறேன். நான் ஆரம்பத்துல உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் 1, 3, 5, 7, 9 இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சேர உங்களுக்கு ஆட் நம்பர்ஸ். ரொம்ப ஒண்ணுக்கு ஒண்ணு ரொம்ப கலோக்கியலா இருப்பாங்க, ரொம்ப ஈஸியா மிங்கிள் ஆவாங்க. அப்படி பார்த்தா உயிரின் 1 உடலின் 3 அப்படின்னு பார்க்கும்போது இந்த பார்ட்னர் இன் கிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு தப்பு பண்ணாலும் அதை ஒரு உடந்தைய கூட்கலாவணி இன்னும் சொல்ல போனா அப்படி இருக்கிற நம்பர்ஸ் தான் இது. எப்படின்னு கேட்டீங்கன்னா 1ஆம் நம்பர் எப்பவுமே எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க, செஞ்சுட்டு எதுவுமே செய்ய தெரியாத மாதிரி கம்முன்னு இருந்துருவாங்க. இது அப்ளிகபிள் ஃபார் 3 ஆல்சோ. இது ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதாவது 1, 3 எப்படி பாத்தீங்கன்னா இதை ஒன்னை சார்ந்து நிறைய விஷயங்கள் ஒன்னு சார்ந்து இருக்கும். 3ஆம் நம்பர் உங்களுக்கு ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ரொம்ப மெமரி அவங்களுக்கு ஷார்ப்பா இருக்கும். ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா மற்ற எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க, அதுலதான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அது மட்டுமே தான் அவங்க மனசுல இருக்கும், மற்ற விஷயங்கள் அவங்க மனசுல நிக்காது. ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி அதை பத்தி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 1ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 5ஆம் நம்பர், 7ஆம் நம்பர், 9ஆம் நம்பர் இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஒத்துமை இதுதான். எல்லாத்தையும் நல்லா செஞ்சிருவாங்க, பக்காவா எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க, செஞ்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கம்முன்னு இருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் அவர்களை பற்றிய ஒரு விவரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஒருத்தவங்க அவங்க பத்தி ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா அது 100% சரியா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது 1, 3 அண்ணன் மாதிரி பாசமுள்ள போயிடுவாங்க. அப்படியே ஒரு 1ஆம் நம்பர் உயிரெண்ணா இருக்கும்போது அவங்களுக்கு அவங்களுடைய ஆட்டிடியூட் எதுவுமே மாறாது. இன்னொன்னு சொல்ல போனா 3ஆம் நம்பருடைய ஒரு சப்போர்ட் இல்லாம வேணா 1, 3 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் டெல்லிங் யூ, 1ஆம் நம்பர் உயிரெண்ணு 3ஆம் நம்பர் உடலினா இருக்கும் பட்சத்தில் நீங்க 3ஆம் நம்பர்ல பேர் வச்சாலும் சரி, இல்ல 1ஆம் நம்பர்ல பேர் வச்சாலும் சரி, அது ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன் அப்படின்னா 1க்கும் 3க்கும் அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. 3ஆம் நம்பருக்குரிய குணாதிசயம் பாத்தீங்கன்னா 1ஆம் நம்பர்லயும் அங்கங்க தென்படும். அவங்கள்ட்ட இருக்கிற சில பிடிவாத குணங்கள், சில கோவப்படுற விஷயங்கள், இது எல்லாமே 1ஆம் நம்பர்லயும் உண்டு. அதாவது 3ஆம் நம்பர் எப்படி ரொம்ப ஸ்ட்ராங்கா வெரி ஹார்ட் ஒர்க்கர்ஸ், 1ஆம் நம்பர் ஹார்ட் ஒர்க்கர். அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு இஃப் யூ வாண்ட் டு கீப் ஒரு சேஃபா ஒரு சரியான ஒரு விகிதத்தில் இருக்கணும், இவங்களுடைய குணாதிசயங்கள் ரெண்டும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னா நீங்க 5ஆம் நம்பர்ல பேர் வைக்கலாம், 3ஆம் நம்பர்ல பேர் வைக்கலாம், 1ஆம் நம்பர்ல எல்லாமே ஆட் நம்பர்ஸ்ல இருக்கணும். அப்படி ஆட் நம்பர்ஸ்ல இருக்கும்போது அது உங்களுக்கு அட்வான்டேஜ். ஒரு விஷயத்த எடுத்தவங்க ஒருத்தவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. 3ஆம் நம்பர்காரங்களும் ஏறக்குறைய அப்படிதான், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, எல்லாத்துலயும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதை செஞ்சிருவாங்க. எப்படி வேணா அவங்களுக்கு சாதிச்சுக்குவாங்க, அவங்களுடைய காரியங்கள், அவங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் சாதிச்சுக்குவாங்க. 3ஆம் நம்பருடைய இது இவங்க அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தா அஃபெக்ட் பண்ணாது. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு வாட் சே இந்த 3ஆம் நம்பருக்கும் 1ஆம் நம்பருக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு இன்னும் ஒரு ஹைப் கொடுக்கும். இட் வில் கிவ் மோர் ஹைப் ஃபார் த ஆட்டிடியூட்ஸ். அவங்களுடைய ஒர்க்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஒரு விஷயத்த எடுத்தவங்க ஒருத்தர் எதுவும் பண்ண மாட்டாங்க, ரொம்ப நிதானமா இருப்பாங்க, ரொம்ப பொறுமையா இருப்பாங்க, ஜாஸ்தி பேச மாட்டாங்க. அதாவது 1ஆம் நம்பர் பாத்தீங்கன்னா 10 பேர் இருக்காங்க கூட்டத்துல, ஒருத்தரை கூப்பிட்டோம்னா அவங்க வருவாங்க அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த 3ஆம் நம்பர் இவங்க சேரும்போது என்ன ஆகும்னா இவங்களுக்கு they have the attitude, they want to keep everything in safe. எல்லாத்தையும் சரிவிகிதமா பார்ப்பாங்க. எதையும் முன்னால ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படின்னா அது கடைசி வரைக்கும் மாற மாட்டாங்க, அதுலயே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஒன்னாம் நம்பர் 3ஆம் நம்பர் இது முடிஞ்ச வரைக்கும் இதை கோப் பண்ண பார்க்கும். 1ஆம் நம்பர் சப்போர்ட் பண்ணி 1ஆம் நம்பர் கூட சேர்ந்தே தான் இருக்கும், சார்ந்தே தான் இருக்கும். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் 1ஆம் நம்பர் யாரையும் சார்ந்து இருக்காதுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். 3ஆம் நம்பரும் ஏறக்குறைய இந்த 3ஆம் நம்பர் சேரும்போது என்ன ஆகும்னா 1க்கும் 3க்கும் அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இட் கிவ்ஸ் மோர் வேல்யூஸ். அதனுடைய மடங்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மடங்கு ஜாஸ்தியாகுது இல்லையோ 3ஆம் நம்பருடைய ஒரு செயல்பாடுகள் 1ஆம் நம்பருக்கு சாதகமாக தான் இருக்கும். எப்பயுமே கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 3ஆம் நம்பர் உடல் என்ன இருக்கும் பட்சத்தில் 3ஆம் நம்பருக்குரிய குணாதிசயம் 1ஆம் நம்பர்லயும் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா யாரும் வேற எதை பத்தியும் யோசிக்க மாட்டாங்க, அந்த வேலையை பத்தினா எப்ப பார்த்தாலும் கர்மமே கண்ணாயினார் மாதிரி ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ அபௌட். ஸோ அவங்களுடைய குணாதிசயங்கள் மாறாது. ஏன்னா 1, 3 அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். மோரோவர் 3ஆம் நம்பர்ல பேர் வச்சாலும் சரி, இல்ல 1ஆம் நம்பர்ல பேர் வச்சாலும் சரி,
இட் வில் கிவ் மச் வேல்யூஸ் ஹை. அந்த ஒரு மடங்கு ஜாஸ்தி ஆகும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பேர் வைக்கும்போது மடங்கு ஜாஸ்தியா இருக்கு. அந்த மடங்கு ஜாஸ்தியாகிறப்ப என்ன ஆகும், பவர் பவர் இன்னும் ஜாஸ்தி கிடைக்கும். ஒரு என்னுடைய பவர் எப்ப ஜாஸ்தி ஆகும் அப்படின்னா, அதுல 1+1 2 சொல்றோம் இல்லையா, அது மாதிரி 1 பவர் 1 ஸ்கொயர் அப்படின்னா அப்ப எவ்வளவு ஒரு இது கிடைக்குது உங்களுக்கு, அந்த பவர். இது கிவ் மச் வேல்யூ ஃபார். இன்னொரு விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மூணாம் நம்பர் எப்பயுமே வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து மூணாம் நம்பருடைய ஒரு இது வந்து இது மேல அந்த சாயல் விழுந்துட்டே இருக்கும். அதனுடைய சாயல் வந்து இது மேல இருந்துட்டே இருக்கும். 1ஆம் நம்பர் மேல நிறைய விஷயங்கள் வந்து 1ஆம் நம்பர் பாத்தீங்கன்னா 3ஆம் நம்பர் மாதிரியே தான் பார்க்க தோணும். சில பேர் பார்த்தோம்னா இவன் 3ஆம் நம்பரா இருக்குமோ அப்படின்னு பார்த்தா கிடையாது. உயிரெண் 1 இருக்கும், உடல் எண் 3 இருக்கும். நான் சொல்றது புரியுதா? அதாவது உடல் எண் 3 இருக்கும் பட்சத்தில் அந்த ஒன்னை சார்ந்து அந்த ஒன்னாம் நம்பருடைய ஒரு சாயல், அந்த 3ஆம் நம்பரோட சாயல் 1ஆம் நம்பருக்கு வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும், ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதனாலதான் வந்து உயிரெண் வந்து 1ஆ இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து நிறைய சொல்லிட்டே போகலாம். வியாபாரம் பண்ணலாம். நிறைய வந்து அதாவது கணித துறையில ரொம்ப சிறப்பா இருப்பாங்க, வேதியியல் சப்ஜெக்ட்ல ரொம்ப சிறப்பா இருப்பாங்க, விஷயத்துல வந்து ரொம்ப ஆழமா யோசிப்பாங்க. அதாவது 3ஆம் நம்பருக்கு கான்சென்ட்ரேஷன், அப்சர்வேஷன் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும்னு உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். அப்ப இந்த 3ஆம் நம்பருடைய சாயல் இதுல இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கான்சென்ட்ரேஷன், அப்சர்வேஷன், டெடிகேஷன், டிட்டர்மினேஷன் இதெல்லாம் இந்த 1ஆம் நம்பருக்கு வந்துடும். 3ஆம் நம்பர் உடல் எண் 3ஆம் நம்பர் இருக்கும் பட்சத்தில், அதாவது ஒன்னை சார்ந்து ஒன்னு இருக்கும், அப்படிதான் அந்த 1ஆம் நம்பருக்கும் 3ஆம் நம்பருக்கும் உரிய குணாதிசயங்கள் எல்லாமே மாறி மாறி தென்படும். சில சமயத்துல பாக்குறப்ப இது 1ஆம் நம்பரா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இல்ல, அது 3ஆம் நம்பர். உடல் எண் பாத்தீங்கன்னா 1ஆம் நம்பரா இருக்கும். அந்த மாதிரி மாற்றம் இருந்து கொண்டே இருக்கும். இவர்களுடைய செயல்பாடுகள் சிறப்பா இருக்கும், ரொம்ப சிறப்பா இருக்கும். எதையும் கூர்ந்து கவனிக்கிற அந்த அப்சர்வேஷன் ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க. எதையுமே அதாவது எப்படி சொல்றது, உங்களுக்கு கற்பூரமா இருப்பாங்க. இன்னும் அழகா சொன்னா கற்பூரமா இருப்பாங்க. இவங்க ஒரு விஷயத்த அவங்ககிட்ட சொன்னோம்னா நடுராத்திரில தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட கரெக்டா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு. பிகாஸ் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ 3ஆம் நம்பர் வந்து வித்யாபதி. அந்த வித்யாபதியினுடைய பவர் 1ஆம் நம்பர் கிடைக்கும். சரஸ்வதி வரம்னு சொல்லுவாங்க, சரஸ்வதியோட ஒரு கடாட்சியம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த சரஸ்வதி கடாட்சியம் 1ஆம் நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். உடல் எண் 3ஆ இருக்கும் பட்சத்தில் 1ஆம் நம்பர் உயிரின இருந்தாலும் 3ஆம் நம்பருடைய பவர் இதுக்கு கிடைக்கும், அது மாறாது. சந்திப்போம், சிந்திப்போம். இது உங்கள் JRB. தேங்க்யூ.